கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டிலே நம்முடைய திருச்சபையின் சார்பிலே ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, காணொலி காட்சி மூலமாக இந்த ஆராதனை நடத்துவதிலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காணொலியின் மூலமாக இந்த ஆராதனை கலந்து கொள்கிற திருச்சபையின் பிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, யாக்கோபின் தேவனே, எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைகளை கர்த்தரீர் எங்கள் மத்தியிலே இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகளை கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே, நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பாடுகிற பாடல்கள், கேட்கிற வசனங்கள், சிந்திக்க போகிற தியானங்கள் எல்லாம் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படும். மீட்பர் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. கீதங்களும் கீர்த்தனைகளும் 528வது பாடலை பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 528. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் ஞாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் அங்குளோ ஸ்ரீநேகித சந்தோட சரல யோக சம்பூரண பாக்கியமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில்லாருதரும் அங்குலில ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட வீழ்தமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவுமே போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் வினையாளியும் மீட்பருமே மத்தியஸ்தனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் காவலும்
ஜெபம் பண்ண கடவோம். நமது பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடும் வண்ணமாக பாவ அறிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கின்ற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் மித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பரமண்டல ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றையுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திரளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தயவு செய்து உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் ராஜாக்களின் 1ஆம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையால் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாய் இருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நாம் சகல மிருக ஜீவனங்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமோ என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே.
நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கவியிலே 50 பேராக ஒளித்தி வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்தவுடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான் என்பது. அறிவிப்புகள். இந்த வாரத்திற்குரிய திருவசனத்திய தலைப்பு திரியேகரை ஆராதிப்போம். இருக்கும் இடம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வசனத்தை வாசிக்கிறேன். திரியேகரை ஆராதிப்போம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்பது. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற திருச்சபையின் பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்திற்காக அவருடைய பெயர்களை வாசிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் 31/5/2021 திங்கட்கிழமை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் திரு எஸ் தேவபிரகாஷ், ஆர் வினோத் சன் ஆஃப் ராஜகோபால். 1/6/2021 செவ்வாய்க்கிழமை தன்னுடைய பிறந்த நாளை ஆசரிப்பவர் ஆர் விஜயன் பால்ராஜ் சன் ஆஃப் ஸ்ரீ ராஜபாண்டியன். 2/6/2021 புதன்கிழமை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர் எஸ் துளசி ஷீலா டாக்டர் ஆஃப் கே செல்வராஜ். 3/6/2021 வியாழன்கிழமை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர் திரு ஜே ஸ்டாலின் பொன்ராஜ். 4/6/2021 வெள்ளிக்கிழமை தன்னுடைய பிறந்த நாளை ஆசரிப்பவர் திருமதி திரேசா ஜெசிந்தா ஒய்ஃப் ஆஃப் எஸ் அருள் ஸ்நானகன் ஜெபராஜ். திருமதி பாக்கிய செல்வி ஒய்ஃப் ஆஃப் ஆர் வேதமணி. 5/6/2021 சனிக்கிழமை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர் திரு பிரகாஷ் கண்ணன். இந்த வாரத்திலே தன்னுடைய திருமண நாளை ஆசரிக்கிற பிள்ளைகள் 31/5/2021 திங்கட்கிழமை திரு ஆர் சிமியோன் ஆப்ரகாம் திருமதி கே ரஜிதா ஜுவானி தம்பதியர். 4/6/2021 வெள்ளிக்கிழமை தன்னுடைய திருமண நாளை ஆசரிக்கிற தம்பதியர் திரு எஸ் அருள் ஸ்நானகன் ஜெபராஜ் திருமதி ஏ திரேசா ஜெசிந்தா தம்பதியினர் மற்றும் திரு என் ராபர்ட் ராமையா திருமதி ஆர் செல்வ சுரோன்மணி தம்பதியினர். 5/6/2021 சனிக்கிழமை தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுபவர்கள் திரு ஆர் ஜேம்ஸ் ராஜமாணிக்கம் திருமதி ஜே கிறிஸ்டி ஞான விக்டோரியா தம்பதியினர். இவர்களுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையாக இந்த ஆண்டிலும் நீர் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக தந்த நல்ல வேலைக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரமபிதாவே, உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலும் நீர் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. புதிய நன்மைகளை தாரும், புதிய கிருபைகளை தாரும். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை எங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். இந்த சூழ்நிலையில் மத்தியிலும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் விசேஷமாய் இடத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மையான ஈவுகளை இந்த ஆண்டிலே பெற்று மகிழ கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. திருமண நாளை ஆசிரிக்கிற எங்களுடைய திருச்சபையின் தம்பதிகளை உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் குடும்ப வாழ்விலே நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிற அதே வேளையிலே குடும்ப வாழ்விலே இன்னும் கர்த்தருக்கென்று மகிமையாக எழும்பி பிரகாசிக்க இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்தும். உம்முடைய கரங்களிலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நம்ம மத்தியிலே இருக்கிற நம்முடைய திருமண்டல ஊழியர் ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் இந்த ஆராதனையின் மூலமாக குறிப்பாக
யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறேன், சோசரிக்கிறேன். இந்த லாக்டவுன் நாட்கள், ஊரடங்கு நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மை கிருபையாக போஷித்து நேர்த்தியாக நம்மை வழிநடத்தி வருகின்றார். ஆண்டவரை நாம மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க இந்த நாளிலும் எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி உங்கள் மத்தியில் கொண்டு வர உதவி செய்த, ஜெபித்த, உழைத்த ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஒரு விசை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் உது பாதத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக, ஆரோக்கியமான மன்னாவை புஷிக்கும்படியாக சமூகத்தில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும். ஆவியானவர் அடியனை மறைத்து நீர் உமது வார்த்தைகளை தெரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் குறிப்பாக அருமையான இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற, செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாம் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் பெயர் ரொம்ப முக்கியம். பெயரில் அந்த அர்த்தம் ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. அதே நேரத்தில் ஒரே பெயர் அநேக நபர்களுக்கு கொடுக்கப்படுவதுண்டு. வேதத்திலும் அவ்வண்ணமாக ஒரே பெயர் அநேக நபர்களுக்கு வழங்கப்பட்டதுண்டு. பழைய ஏற்பாட்டில் உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சவுல், புதிய ஏற்பாட்டிலும் சவுலை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு சகேரியா, புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சகேரியா. இன்னும் புதிய ஏற்பாட்டில் அநேக மரியாள் அப்படிங்கிற பெயரில் நிறைய பேர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படி ஒரே பெயரில் அநேக நபர்கள் வாழ்ந்து வந்ததை வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளிலும் அப்படியாக ஒரே பெயரில் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரு நபரை, அந்த நபர்களுடைய சத்தியத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். ஒபதியா என்கிறதான அந்த பெயர். ஏன் இந்த உபதி அப்படிங்கிற பெயரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த உபதியாவை குறித்து அநேகமாக நம்ம சிந்தித்தது கிடையாது. ஆகவே தான் அந்த பெயர், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உபதியாவை குறித்து பழைய ஏற்பாட்டில் நாம் முதலாவது வாசிக்கிறதான வேத பாடத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாமத்தில் மொத்தம் 12 உபதியா என்கிற பெயரில் நபர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த நாளிலும் அதில் 3 நபர்களை மாத்திரம் நாம் சிந்தித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அவர்கள் செய்த காரியங்கள் என்ன, செயல்கள் என்ன என்பதை குறித்து சிந்தித்து நம்மையும் அர்ப்பணித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய நபர் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய இந்த நபர் சிறு வயது தொடங்கி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவராக காணப்பட்டார். இதே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பின்பகுதியிலே உமது அடியனாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்பதாக சொல்லி இந்த ஒபதியா சொல்கின்றார். ஆகவே இந்த அன்புக்குரிய ஒபதியா சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற ஒரு நபராக அவர் காணப்பட்டார். இவர் வாழ்ந்த நாட்கள் ஆகாப் ராஜாவினுடைய நாட்கள். ஆகாப், எசபேல் நாம் அறிந்த ஒன்று அவருடைய நாட்கள். அது மாத்திரமல்ல, முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. இந்த எலியா தீர்க்கதரிசி குறித்து அடிக்கடி நாம் சிந்தித்தது உண்டு. குறிப்பாக இவர் காகத்தினால் போஷிக்கப்பட்டதையும், சாரிபாத் விதேவின் வீட்டில் வைத்தவர் போஷிக்கப்பட்டதையும் கூட நாம் அடிக்கடி நாம் சிந்தித்து அதனுடைய சத்தியங்கள் நாம் அநேகமாக கற்றுக்கொண்டது உண்டு. ஆனால் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த ஒபதியன் மூலமாக கர்த்தர் செய்த அதிசயமான செயல்களை குறித்து நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஆதாரமாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா
100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். பராமரிக்கும் பணியை இந்த உபதியா செய்து நிறைவேற்றுகின்றார். பராமரிக்கும் பணி. ஏசபேல் என்கிற அந்த கொடுமையான ராணியிடமிருந்து 100 தீர்க்கதரிசிகளை காப்பாற்றி அந்த 3 வருட பஞ்ச காலத்திலும் கூட இந்த உபதியா போஷிக்கின்றார். எலியாவினுடைய நாட்கள் 3 வருஷம் பஞ்சத்தை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் கவனித்தோம் என்று சொன்னால், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் என்பதாக வாசிக்கிறோம். அவை இந்த எலியாவினுடைய நாட்கள்ல 3 வருஷம் பனியும் மழையும் இல்லாமல் முழுமையாக ஒரு பஞ்சமான ஒரு காலம். இந்த பஞ்ச காலத்திலும் கூட ஆண்டவர் இந்த உபதியாவை போஷிக்கின்றார். இந்த உபதியாவை மாத்திரமல்ல, உபதியாவின் மூலமாக 100 தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் போஷிக்கின்றார். கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர் போஷிக்கிறதை நம்ம பார்க்கலாம். அனை நேரங்களில் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி அற்புதமாய் நடத்தினார், அதிசயமாய் போஷித்தார், காகத்தின் மூலமாக போஷித்தார். அவர் ஆற்றங்கரையில் அவர் தாகம் தீர்க்கப்பட்டார் என்று சொல்லி நாம் சிந்தித்தது உண்டு. ஆனால் அந்த மறுபக்கத்தில் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், 100 தீர்க்கதரிசிகளை, ஒரு தீர்க்கதரிசிகளை அல்ல, 100 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தம்முடைய தாசனாகிய உபதியாவை கொண்டு அவர் போஷித்தார். அவை இந்த உபதியாவினுடைய சிறப்பான ஒரு பணி, பராமரிக்கும் பணியாக 100 தீர்க்கதரிசிகளை பராமரிக்கும் ஒரு பணியாக நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அதற்கு அடுத்த வசனம் 5ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஆகாப் உபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா பார் என்றான் என்பதாக பார்க்கிறோம். அவை இந்த உபதியா மனிதர்களை மாத்திரமல்ல, இப்போ மிருக ஜீவன்களையும் போஷிக்கும் ஒரு பணியில் அவர் இறங்கி செயல்படுகின்றார். அவை இந்த பராமரிக்கும் பணியில் அருமையான இந்த உபதியா மனிதர்களாகிய 100 தீர்க்கதரிசிகளை மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களையும் போஷிக்கும் வண்ணமாக, காப்பாற்றும் வண்ணமாக அவர் செயல்படுகின்றார். 3 வருடமான பஞ்சம். இந்த நாட்களிலும் கூட ஒருவேளை கொரோனா தொற்று அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு அந்த சூழ்நிலைக்குள்ளாக வாழ்ந்து வருகின்றோம். COVID-19 2019ஆம் ஆண்டில் அந்த நிறைவு நாட்களில் சீனா தேசத்தில் ஆரம்பித்து கடந்த வருஷத்திலிருந்து இந்த வருஷம் வரையிலும் கூட நாமும் கூட அவதிப்பட்டு கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட சென்ற வருஷத்தில் 2020ஆம் ஆண்டில் 4 மாதம் முழுமையான ஒரு ஊரடங்கு என்பதாக சொல்லி நம்ம அந்த சூழ்நிலையை நாம் கடந்து மீண்டுமாக இந்த 2021ஆம் ஆண்டிலும் இந்த ஊரடங்கை நாம் சந்தித்து வருகின்றோம். ஒருவேளை இத்தனை நாட்களுக்குள்ளாக நாம் எவ்வளவு வண்ணமாக நாம் புலமினது உண்டு. நம்ம யோசித்தோம் என்றால், ஒருவேளை கர்த்தர் நம்மை ஆச்சரிய பிரகாரமாக நம்மை போஷித்து நம்மை பராமரித்து வருகின்றார். ஆனால் அதே நேரத்தில் இந்த நாட்களிலும் கூட நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், ஒருவேளை பராமரிப்பு அற்ற நிலைமையில் இருக்கும் மக்களை நீங்கள் கூட பராமரிக்க ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் அவர்களை பராமரிக்கும்படியாக நம்ம அர்ப்பணிப்போம். இந்த உபதியா இந்த பஞ்ச காலத்திலும் கூட 100 தீர்க்கதரிசிகளை கெபிக்கு 50 பேராக வைத்து அவர் போஷிக்கின்றார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த உபதியா அதை செய்து நிறைவேற்றி வந்தார் என்பதாக சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட இந்த 2 ஆண்டு காலமாக நாம் அவதியுற்ற ஒரு நிலைமையில் காணப்படுகின்றோம். ஒருவேளை தேவையுள்ள மனிதர்கள் நம்ம உறவினர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் வசிக்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு மிருக ஜீவன்களாக இருக்கலாம், அதை பராமரிக்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை அதிகமாக ஆண்டவருக்கு நேராக நாம் பயன்படுத்துவோம், கர்த்தரை கொண்டு நாம் பயன்படுத்துவோம். அதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் தருவாராக. முதலாவது பார்த்த இந்த உபதியா பராமரிக்கும் பணியை நிறைவேற்றுகின்றார். இரண்டாவதாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் கூட மற்றொரு உபதியாவினுடைய செயல்களை குறித்து நாம் பார்க்கலாம். வாசிக்க கவனிப்பீர்கள் என்று சொன்னால்,
கையில் வேதாகம் வைத்தவர்கள் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமும் உள்ளவர்களாய் இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். யாரென்றால் எத்சேர் என்னும் தலைவன், அவனுக்கு 2வது ஒபதியா, 3வது எலியா என்பதாக பார்க்கிறோம். இந்த வசனங்களை தொடர்ச்சியாக வாசிக்க கேட்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் தாவீது அரசரோடு கூட இணைந்து கொள்வார்கள். இந்த 11 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல, பராக்கிரமசாலிகள். ஒருவேளை தாவீது அவருடைய நாட்களில் சவுலுக்கு பயந்து தனது வாழ்க்கை பாதுகாத்துக் கொள்ளும் வண்ணமாக வெவ்வேறு இடங்களுக்கு அவர் ஓடி திரிகின்றார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மீது என் கையை வைப்பது எப்படி என்பதான ஒரு சிந்தனையோடு கூட அவர் ஓடி திரிகின்றார். அவர் ஓடி செல்கின்ற நாட்களிலும் கூட இப்பேற்பட்டதான பராக்கிரமசாலிகளை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியான ஒரு வாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். குறிப்பாக அந்த பராக்கிரமசாலிகள் சொல்கின்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், அதனால தான் உம்மிடம் நாங்கள் வந்து செய்கிறோம் என்பதாக சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படியாக சேர்ந்த ஒருவர், ஒரு பராக்கிரமசாலி, அதுதான் உபதியா. 9ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்க கேட்டோம். அவனுக்கு 2வது உபதியா அப்படி பார்க்கிறோம். ஸோ 2வதாக பார்க்கிற இந்த அருமையான இந்த உபதியா தாவீது அரசனுடைய சேவகத்தில் அவர் செய்கிறதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஒரு சிறந்த ஒரு பராக்கிரமசாலி, சிங்க முகம் போன்றதான முகத்தை உடையவர், வெளிமான் வேகத்தை போன்றதான ஒரு வேகத்தை உடையவர், அப்பேற்பட்டதான ஒரு செயலாற்றுக்கார். இவர் செய்த ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா, பாதுகாக்கும் பணி. முதலாவது நாம் பார்த்த உபதியா பராமரிக்கும் பணி, 2வது இந்த உபதியா பாதுகாக்கும் பணி. அதாவது தாவீது அரசரோடு கூட இணைந்து அவருக்கு பாதுகாக்கும் பணியில் இவர் ஈடுபடுகின்றார். இவர் செய்த செயல்கள் என்ன என்று சொல்லி சிந்தித்தோம் என்று சொன்னால், அதே 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்திவிட்டவர்கள் இவர்களே. இந்த உபதேவனுடைய நாட்கள்ல இவரோடு கூட சேர்ந்த அந்த 11 பேர் யோர்தான் நதியை கடக்கின்றார்கள். கடந்து சென்று அப்புறத்தில் இருக்கிற கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்கில இருக்கிற யாவரையும் துரத்தினார்கள் என்பதாக பார்க்கிறோம். யோர்தான் நதி என்று சொல்லும்போது யோசுவா 3ஆம் அதிகாரம் நம் நினைவுக்கு வருவது உண்டு. யோசுவா 3ஆம் அதிகாரம் குறிப்பாக 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு அருமையான இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவினுடைய தலைமையில் அந்த யோர்தான் நதியை கடந்து வருகின்றார்கள். குறிப்பாக கரைபுரண்டு ஓடின அந்த யோர்தான் நதி ஓரத்தில் ஆசாரியர்களுடைய கால்கள் பட்டவுடனே அந்த நதி 2ஆக பிரிந்து குவியலாக நின்றதாகவும், ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியோடு கூட நடுவில் நிற்கிறதையும், இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரையில் வழி நடந்ததையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அவை அப்பேற்பட்டதான இந்த யோர்தான் நதியை அருமையான இந்த உபதியா மற்றும் அவரோடு கூட சேர்ந்த 10 பேர் கடந்து செல்கின்றார்கள். ஒருவேளை நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்ததை குறித்து அதிகமாக சிந்தித்தது உண்டு. ஆண்டவர் அவர்களை எவ்வளமாக அதிசயமாக அந்த தண்ணீரை பிளக்க வைத்து நடத்தினார் என்பதாக சொல்லி, ஆனால் தண்ணீர் பிளக்கவே இல்லை. அந்த யோர்தான் கரை புரண்டு போகின்ற நேரத்திலும் கூட அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு தைரியம், ஒரு பக்குவம், ஒரு பராக்கிரமம் அருமையான உபதியாவுக்கு கர்த்தர் கொடுத்து இருந்தார். அவைதான் அவர்கள் அந்த யோர்தான் நதியை கடந்து சென்று எதிரிகளை விரட்டினதை நாம் பார்க்கலாம். தாவீது அரசருக்கு ஒத்தாசையாக காணப்பட்டு இந்த உபதியா செயல்படுகின்றார், பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுகின்றார். இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட, இந்த ஊரடங்கு நாட்களிலும் கூட பாதுகாப்பு நமக்கு மிக மிக அவசியம். கர்த்தர் தான் நம்மை பாதுகாத்து வருகின்றார். ஒருவேளை கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில் வாழ்ந்த நபர்கள் இன்று நம்மோடு கூட இல்லை. அவர்களை காட்டில் நான் நீங்களும் நீதிமான்களா என்று சொன்னால் பெரிய கேள்விக்குறி. ஆனால் கர்த்தர் கிருபையாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார், கிருபையாக நம்மை பராமரித்து வருகின்றார்.
இரத்த கோட்டைகளை நம்மை மறைத்து ஆண்டவர் அதிசயமாக நம்மை நடத்தி வருகின்றார். ஆண்டவர் அதிகமாக சோஸ்திரம் செலுத்த வேண்டியது அவசியம். இந்த நாட்களில் ஒருவேளை நீ மீடியாக்களில் சொல்லுகின்ற ஒரு காரியம், வெளியே போகாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எங்கெல்லாமோ சுற்றி திரிந்து வராதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கிடையாது, வெளியில் பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லுகின்ற ஒரு நாட்கள். ஒருவேளை உலக பிரகாரமாக நாம் அதை பார்க்கும் பொழுது அப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட கர்த்தர் தான் எனக்கும் உங்களுக்கும் கூட ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. அவருடைய பெரியதான கிருபையினாலே இந்த நாளில் நீங்களும் கூட ஜீவித்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு அரணான ஒரு பாதுகாப்பிற்குள்ளாக நாம் காணப்படுகின்றோம். அவை தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் பேர்படான பாதுகாப்பை நமக்கு நிறைவாக தரும்படியாக நாமும் கூட இந்த உபதியாவை போல நமது குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்படியாக நாம் அர்ப்பணிக்கலாம். மூன்றாவதாக மற்றொரு உபதியாவை குறித்து நாம் சிந்திக்கலாம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். வேலையை நடத்த மெராரியின் புத்திரரில் யாகாத், ஒபதியா என்னும் லேவியரும், கோகாதியரின் புத்திரரில் சகரியாவும் மெசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். இந்த லேவியர் எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாயும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருந்தார்கள். லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசற் காவலருமாய் இருந்தார்கள் என்பதாக நாம் வாசிக்க கேட்கிறோம். அன்பானவர்களே, இந்த 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் முதற் பகுதி நாம் பார்க்கும் பொழுது வேலையை நடத்த மெராரியரின் புத்திரரில் யாகாத் மற்றும் ஒபதியா எனும் லேவியரும் என்பதாக பார்க்கிறோம். மூன்றாவது நாம் சிந்திக்கக்கூடிய இந்த அருமையான ஒபதியா ஒரு லேவியராக காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, இதே 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் கவனிப்போம் என்று சொன்னால், யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாக இருந்து என்பதாக பார்க்கிறோம். ஸோ இந்த யோசியா ராஜாவினுடைய நாட்களில் வாழ்ந்த இந்த அருமையான நபர் ஒபதியா, வாழ்ந்த இந்த லேவியர் ஒபதியா. லேவியர்களுடைய பொறுப்புகளோடு கூட இணைந்து இந்த ஒபதியா சிறந்த கீத வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய ஒரு கிருபை பெற்றிருக்கிறார். 12ஆம் வசனத்தினுடைய நிறைவில் நாம் பார்க்கிறோம், இந்த லேவியர் எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். ஸோ லேவியருடைய பணி அதோடு கூட சேர்ந்து இந்த கீத வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய ஒரு கிருபை இவர்கள் நிறைவாக இருந்தது. இன்னும் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் 13ஆம் வசனத்துல சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாயும் பற்பல வேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாயும், பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நபர்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு கண்காணியாகவும் இந்த உபதியா காணப்படுகின்றார். இப்படி பலதரப்பட்ட தொழில்நுட்பங்களை வேலைகளை அறிந்த ஒரு நபர் இந்த உபதியா. அவைதான் இவர் செய்த ஒரு பணி, பல்நோக்கு பணி. இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற மருத்துவமனைகளை நாம் சற்று கண்ணோக்கினோம் என்று சொன்னால், ஒரு சில மருத்துவமனைக்கு அதனுடைய தனிப்பட்ட பெயர் உண்டு. ஒரு சில மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல்நோக்கு மருத்துவமனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பலவிதரப்பட்டதான வியாதியுடையவர்கள் அந்த மருத்துவமனைக்கு வந்து அதில் சிகிச்சை பெற்று பலனடைந்து கடந்து செல்வது உண்டு. அதே போன்று பலதரப்பட்டதான வேலையை அறிந்திருக்கின்ற ஒரு நபர் இந்த உபதியா. அவை பல்நோக்கு பணி செய்யக்கூடிய ஒரு நபராக இவர் காணப்படுகின்றார். குறிப்பாக லேவியராக காணப்பட்ட இவர் கீத வாத்தியங்களை வாசிக்க தெரிந்த இவர் சிறந்த ஒரு கண்காணியாகவும் செயல்படுகின்றார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த நாளில் கூட இவர் மூலமா நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நாட்களில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். லாக்டவுன், லீவ், விடுமுறை நாட்கள் நல்ல நேரம் இருக்கு. குறிப்பாக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நல்ல ஒரு நேரம். இந்த நாட்கள்லாம் அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் கற்றுக்கொள்வதற்கு வயது வரம்பு உண்டு. இந்த நாட்கள் தான் அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். வயது ஏற ஏற அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திறமை அல்ல திறன் அது குறைந்து கொண்டே வரும். அந்த ஸ்பீடு குறையும், அந்த ஆற்றல் எல்லாம் அது குறைகிறதாக காணப்படும். இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான உங்கள் நாட்கள், உங்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாட்கள். வாலிப நாட்கள் என்று சொன்னால் உங்கள் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள். ஸோ இந்த நாட்களை பிரயோஜனமாய் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உபதியவனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். நாம் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? விடுமுறை நாட்கள் நல்லா சாப்பிட்டு தூங்கி கொண்டிருக்கிறோமா?
அல்லது மொபைல்லே உட்காந்து கேம் விளையாடி கொண்டு இருக்கிறோமா? அல்லது தேவையில்லாத வீணான பேச்சுகள் கலந்ததாக காணப்படுகிறதா? இன்னைக்கு எப்படி நம்ம செயல் காணப்படுகிறது? உண்மையான கிறிஸ்தவளாக இந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு நேராக நமது முகத்தை திருப்பும்படியாக, ஜெபிக்கும்படியாக தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். கஷ்டப்படுகின்ற அந்த குடும்பத்தை பார்க்கும்போதுதான் ஒருவேளை நானும் நீங்களும் எவ்வளவுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இல்லைன்னு சொன்னா தெரியாது. இந்த நாட்கள்ல அப்பேற்பட்டதான கவலைகளில் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார் என்று சொன்னால் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். ஒருவேளை இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப கவலையோடு கூட கண்ணீரோடு கூட நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக கூட இருக்கிறார். அவர்களை நடத்துவார். அந்த விசுவாசத்துல ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. உங்க விசுவாசத்துல நீங்க திடப்படுங்க. உங்க விசுவாசத்துல நீங்க பலப்படுங்க. இந்த நாட்கள்ல அதிகமாக ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. குறிப்பாக யூத்துக்கு சொல்ல வேண்டிய அருமையான ஒரு செய்தி, இந்த விடுமுறை நாட்கள்ல அதிகமாக பிரயோஜனம் உள்ளதாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நேரம் ஒவ்வொரு நாளும் எதில் அதிகமாக செலவிடப்படுகிறது? உங்க தாழ்ந்த திறமைகளை வளர்த்துக் கொள்வதிலா, அல்லது நேரத்தை தேவையில்லாமல் வீணாக பயன்படுத்துகிறதிலா? எதுல உங்க நேரம் அதிகமாக நீங்கள் செலவழிக்கின்றீர்கள்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட், லீவ் விட்டு தான் விட்டாங்க, எங்க பிள்ளைங்களுக்கு எழுத்து கூட வரமாட்டேங்குது, படிப்புன்னு என்னன்னு தெரியல, மறந்து போச்சு, ஆன்லைன் கிளாஸ்க்கு அவ்வளவுக்குள்ள அக்கறை இல்லை. இந்த நாட்களிலும் கூட அதிகமாக உங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதாக சொல்லி நீங்கள் கவனித்து அதை சீர்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான உபதியா அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், குறிப்பாக அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தருணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உபதியா சிறந்த ஒரு லேவியராக காணப்படுகின்றார், சிறந்த ஒரு இசை மேதையாக காணப்படுகின்றார், சிறந்த ஒரு கண்காணியாக அவர் காணப்படுகின்றார். பலதரப்பட்ட வேலைகளை பணி செய்கின்ற நபர்களை அவர் கண்காணிக்கும் வண்ணமாக அவர் செயல்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட கற்றுக்கொண்ட இந்த அருமையான மூன்றாவது நபரிடத்திலிருந்து அந்த நல்ல பண்புகளை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த நாளிலும் கூட கதிர் பெரிதான கிருபையினாலே 3 நபர்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். ஒரே பெயரில் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த 3 நபர்கள், உபதியா அப்படிங்கிற பெயர்ல வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த 3 நபர்களை குறித்து சிந்தித்திருக்கிறோம். முதலாவது உபதியா, அவர் பராமரிக்கும் பணியை செய்து வந்தார். ஆகாப் அரசனுடைய நாட்களில் வாழ்ந்த அவர் சிறந்த ஒரு பராமரிக்கும் பணியை அவர் செய்து நிறைவேற்றினார். அதே போல நாமும் கூட இந்த நாட்களில் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தினரை, நம்ம உறவினர்களை, தேவையில் உள்ளவர்களை பராமரிக்கும்படியாக அர்ப்பணிப்போம். மிருக ஜீவன்களையும் அவர் போஷிக்கும்படியாக முயற்சித்தார், போஷித்தார் என்பதாக பார்க்கிறோம். நாமும் கூட அவனமாக செயல்படுவோம். அது மாத்திரமில்லை, அவற்றிற்கு மேலாக நம்மை பராமரித்து வருகிற ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக உபதியாவை குறித்து நாம் சிந்தித்தோம். தாவீது நாட்கள்ல பாதுகாக்கும் பணியில் வாழ்ந்த அருமையான ஒரு உபதியா, அவரை போல இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு விசேஷ வண்ணமாக நம்ம கிருபையிலே அவர் தரும் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார், நிறைவான பாதுகாப்பை ஆண்டவர் தருவாராக. மூன்றாவது சிந்தித்த உபதியா, அவர் குறிப்பாக பல்நோக்கு பணியை அவர் செய்து நிறைவேற்றினார் என்பதாக சொல்லி நாம் சிந்தித்தோம். இந்த நாட்களில், விடுமுறை நாட்களில் அதிகமாக நமது தாழ்ந்த திறமைகளை வளர்த்து கொள்வோம். எதிர்காலம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் தந்த இந்த காலத்தை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்வோம், பிரயோஜனமாக்கிக் கொள்வோம். அதுக்குரிய மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறைவாக நமக்கு தருவாராக. ஆமென். ஒரு விசை இருக்கின்ற இடங்களில் மீண்டுமாக கண்களை மூடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஜெபம். அதிகமாக நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊரடங்கு நாட்களிலே இப்படியாக யூடியூப் மூலமாக உமது அன்பு பிள்ளைகளை சந்திக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவருமே உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாட்கள்ல நாங்கள் விசுவாசத்தில் வலுவிழந்து போகாதபடி எங்கள் விசுவாசத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்ள சத்தியமாகிய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க பாக்கியத்தை கொடுத்தீர். சோஸ்திரம். குறிப்பாக
வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரே பெயர் உபதியா என்கிறதான பெயரிலே வாழ்ந்த நபர்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அன்றைய அவர்களுக்குள்ள அந்த நல்ல குணாதிசயங்கள் எங்களுக்கும் நிறைவாக இருக்கட்டும். நாங்களும் உண்மை பின்பற்ற மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்களே சீர்படுத்திக் கொள்ள இந்த நாட்களிலே எங்கள் காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க. அன்றைய குறிப்பாக இந்த நாட்களில் இல்லங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த ஊரடங்கு நாட்களில் கர்த்தரானவரே ஒவ்வொருவரையும் அதிசயமாக நடத்தி வருகிறீர். தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. ஒருவேளை எந்த குடும்பத்திலாவது ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால், அன்றைய ஒருவேளை அழுது புலம்புவதற்கு கூட மக்கள் இல்லாத மற்றவர்களுடைய சகாயம் இல்லாத சூழ்நிலையில் உங்கள் சமூகத்தை மாத்திரம் நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அது வானத்தை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு கண்களையும் கூட அந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் கூட கர்த்தர் கரம் கொண்டு தொட்டு நீர் பலப்படுத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உள்ளத்தை நீங்க தொடுங்க ராஜா. சமாதானத்தை நிறைவே நீங்க கொடுங்க. கலக்கங்கள் மாறட்டும். கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. இந்த நாட்களில் அதிகமான ஒரு மன தைரியத்தை தாரும், புதிய நம்பிக்கையை தாரும், எதிர்கால நிச்சயத்தை தாரும், நேர்த்தியாய் நடப்பதற்கு அதற்கு பலன் தாரும். சரீரத்தில் சுகவீனம் பலவீனம் என்று சொன்னால் ஆண்டவரே இரத்தத்தை கொண்டு மாத்திர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு முழுமையான சுகத்தை தருவீராக. நல்ல ஒரு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் எங்கள் சரீரத்தில் கட்டளிடுவீராக. பலம் இல்லாதவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன் அல்லவா நீர். கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு அதிசயங்களை கட்டளிடுவீராக ராஜா. செய்கிறதற்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரை தொடர்ந்து ராஜா கிருபையாக நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தால் இந்த நாட்களில் உமக்கு நன்றி மாத்திரம் தெரிவிக்கிறோம். எல்லாம் உங்க கிருபைதான்ப்பா. உங்க நன்றி மாத்திரம் தெரிவிக்கிறோம் ராஜா. அனுதினமே எங்களை போஷிக்கிறீர். உமது பாதுகாப்பு என்னும் மலையத்தில் எங்களை மறைத்து வைத்து பாதுகாக்கிறீர். உமது தேவதூதர்களால் எங்களை கிருபை நீ நடத்தி வருகிறீர். எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து வருகிறீரே யெகோவா ஈரே, நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, சோஸ்தரிக்கிறோம். இன்னும் கிருபை நீர் நடத்தும். எங்களையும் எங்கள் கிராமத்து மக்களையும் ஆண்டவரே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த கிருபை பெருகட்டும். குறிப்பாக இந்த நாட்களில் ஒரு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் பிரத்யேகமாக ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ்க்காக, நர்ஸ்க்காக, இன்னும் அன்றைய சுகாதாரத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஒவ்வொருக்கும் விசேஷ கிருபை நீர் தாரும். அவர்கள் நீர் பாதுகாத்துக்கொள். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதித்து பூரண சுகத்தை ஒவ்வொருக்கும் கட்டளிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. செய்ததற்கு நன்றி தகப்பனே. இன்னும் ஆண்டவரே எங்கள் மனதினுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் ஏற்கின்ற ஜெபங்கள், இன்னும் ஒவ்வொரு விண்ணப்பிக்கின்ற காரியங்கள், தனிப்பட்ட விதத்திலே உங்கள் சமூகத்தில் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் கிருபையை கேட்டு பதில் தருவீராக. சமூகத்தில் நாங்கள் சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டுமாக இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து மகிழ்ச்சித்தமானால் இப்படியாக நாங்கள் மீண்டுமாக சந்தி கர்த்தர் கிருபை தாரும். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே அதிகாரிகள் யாவரையும் கர்த்தர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். நேர்த்தியாய் நடத்தும். எங்களை தேசத்தை ரட்சியும். ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கொள்ளை நோயின் பிடியிலிருந்து முழுமையான விடுதலையை தாரும். எங்களை நேர்த்தியாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். அவர் ஸ்தோத்திரம்.